அன்புவும் ஆனந்தியும் இப்போ ஒன்று சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதாவது அவங்க ஒன்று சேர்றது எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ஆனந்திக்கு வந்து போயினா தன்னோட அக்கா கல்யாணம் மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து போயினா இங்க உண்மையை போட்டு உடைச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கும் ஒரு பெரிய தடங்கள் வந்துச்சு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு கல்யாணம் மட்டும், அதாவது துளசிக்கும் அன்புக்கும் நடக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து இப்போ என்ன நான் செத்துருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொன்ன ஒரு விஷயம் அவங்க, அதாவது ஆனந்தியோட காதுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு தப்பு மட்டும் பண்ணிடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதுவும் அந்த இதுக்கு வெத்தலை பாக்கு மாத்திர ஃபங்க்ஷனுக்கு கோவிலுக்கு போகவே கூடாது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க அம்மா இருந்துட்டு நீ வந்தா மட்டும்தான் இது எல்லாமே நடக்கும், எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இப்போ அவங்களையும் வந்து இப்போ வர வச்சுட்டாங்க. ஆனா அது எவ்வளவு பெரிய தப்பு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கு இப்பதான் வந்து இப்போ தெரிய வரப்போகுது. அதுலயும் எல்லாருக்குமே, அதாவது நம்ம மகேஷ் சார் முதற்கொண்டு எல்லாருக்குமே இந்த ஒரு உண்மை வந்து இப்போ தெரிய போறதுக்கு நேரம் வந்தாச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பயங்கர கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் நான் வந்து ஆனந்தியை தான் லவ் பண்றேன், ஆனந்தியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கர கோவத்தோட வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அன்பு இருந்துட்டு இவ்வளவு கோவத்தோடையும் ஆத்திரத்தோடையும் பேசுறதுக்கு காரணமே இப்படி ஆனந்தியை வந்து கூட்டு வச்சு, அதாவது இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவ பார்த்து கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைச்சாங்க இல்லையா, அதுக்காக தான் வந்து இப்ப எல்லாமே சொல்றாங்க. அதுலயும் முக்கிய ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நடந்தாலும் சரி இன்னைக்கு உண்மையை சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தாங்க. அதனாலயும் தான் வந்து இப்படி எல்லா உண்மையுமே வந்து போட்டு உடைக்கிறாங்க. அது வீட்டுல இருக்கவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா பிரச்சனையே கிடையாது. இப்போ மகேஷ் சாருக்கு தெரிஞ்சதுன்னா பிரச்சனை. கடைசியில் வந்து மகேஷ் சார் இங்க வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. அன்பு என்ன சொல்றீங்க, உண்மையிலேயா நீங்க சொல்றது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே வந்து பயங்கர வருத்தத்தோட கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையுமே சொல்றது மட்டும் இல்லாம நானும் ஆனந்தியும் லவ் பண்றது உண்மை, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சுதான் எங்க அம்மா இருந்துட்டு இப்போ துளசி கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி துளசியோட அப்பா கிட்ட எல்லார்கிட்டையும் வந்து விஷயத்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்க பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறை ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இப்போ ஆரம்பத்திலேயே இந்த விஷயத்த பத்தி சொன்னேன். அதாவது இங்க வந்து இவங்க எல்லாருமே சொல்ற மாதிரி நான் கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்து அதுக்கப்புறம் வந்து இந்த வெத்தலை பாக்கு மாத்துறது, அடுத்தது நிச்சயதார்த்தம், இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் வந்து இந்த அசிங்கம் அவமானம் இது எதையுமே பார்க்க மாட்டேன். அப்படியே பார்த்தாலுமே கூட எனக்கு வந்து இதெல்லாம் வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஆனா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் அப்படி கிடையாது. இந்த ஒரு வெத்தலை பார்த்து மாத்திர விஷயம் எல்லாமே நடந்து கடைசியில வந்து அந்த கல்யாணம் நின்னுச்சு அப்படின்னா கண்டிப்பா ஊர் உலகம் உங்க பொண்ணை பத்தி தப்பா பேசுவாங்க, துளசியை பத்தி தப்பா பேசுவாங்க அப்படி இப்படின்ற மாதிரி எடுத்து சொல்லி இப்போ அவங்க மாமாவே முடிவு பண்ணிடுறாங்க இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லி. அது உண்மையிலேயே வந்து இப்போ நல்ல விஷயம் ஆயிடுச்சு. ஒரு பக்கம் நம்ம அன்புவோட அம்மா வந்து இப்போ நம்ம அன்பு கிட்ட பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையாது, பயங்கர கோவத்தோட வந்து கிளம்பி போயிடுறாங்க. ஆனா இப்போ மகேஷ் இருந்துட்டு பயங்கர வருத்தத்தோட அன்பு கிட்டயும் ஆனந்து கிட்டயும் வந்து இப்போ கேட்டுட்டு இருக்காங்க. கடைசியில தான் வந்து விஷயம் எல்லாமே தெரிய வருது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.